Hi friends, welcome to Greenwell channel. இன்னைக்கு நாம Greenwell channelல பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிட்ற விதத்தில் எப்படி பீட்ரூட் சாதம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டிஷ்ஷில் நாம் சேர்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பீட்ரூட் ஸ்மெல்லை நீக்கிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சியை தோல் சீவி கழுவிட்டு துருவி வச்சுக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கு அடுத்ததாக துருவி வச்சுக்கிற 2 பெரிய சைஸ் பீட்ரூட்டை எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்குது. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இப்போ இதையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிட்றது அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லு தெரியாது. தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்முடைய பீட்ரூட் சாதம் தயார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.